இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்துக்களையும் இன்னொரு பக்கம் மற்ற மதத்தினரையும் வைக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இருக்குது. அதாவது மத நல்லிணக்கத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதை அவங்க பல இடங்கள்ல வரலாற்று சூழல்கள்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க. அதாவது சிவாஜிக்கு எதிரானவர் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு தாக்கத்துல இருந்து, திப்பு சுல்தானுடைய கதையை வந்து பொய் அப்படின்னு சொல்லி சொல்றதுல இருந்து, இப்படி பல விஷயங்களை வரலாற்றை திருச்சி அப்படி வந்து காட்டக்கூடிய வழக்கம் வந்து இருக்கு. அதுவும் குறிப்பா மராத்திய பேரரசர் சிவாஜியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்டா அவங்க வைக்கிறது அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு நபரை தான். அவுரங்கசீப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய பேரரசர், முகலாய பேரரசுடைய முக்கியமான நபரும் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி அவுரங்கசீப்புக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மதம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டா அது சுத்தமான பொய். அது வந்து கிடையாது. இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. இன்னும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா வீர சிவாஜியோடைய முக்கியமான பொறுப்புகள்ல இஸ்லாமியர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா சரண் தௌலத் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய கொங்கானி கப்பற்படை, அதாவது அங்க கடற்கரையை வந்து பாதுகாக்குங்கிறதுக்காக அவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் இப்ராஹிம் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய பீரங்கி படை தளபதியா இருந்தாரு. அதே நேரம் மகாதி மிகாடர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய மெய்க்காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அவர் இருந்திருக்காப்புல. அதே நேரம் அவுரங்கசீப்போடைய தளபதிகளை போய் பார்க்கறதுக்காக அவர் காசிக்கு அனுப்பி வச்சது ஒரு இஸ்லாமியரை தான். இப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமான இடங்கள்ல அவருடைய வாழ்க்கையில வந்து இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்திருக்கு. அதனாலே நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு ஒரு புரிதலோட வந்து வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கும் வீர சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடைபெற்ற சண்டை அப்படிங்கிறது ஒரு போர் காரணத்துக்காகவும் அரசியல் காரணத்துக்காகவும் தவிர்த்தானே ஒழிய, மற்றபடி இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய். அது வந்து தவறானது. அதை நம்பவும் வேண்டாம்.